நமது உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம். ராமாயண கதை சொல்லும் போட்டியின் 3ஆம் தலைப்பான ஸ்ரீராமர் இருக்கும் இடமே அயோத்தி என்பதை பற்றி காண்போம். தசரத மன்னர் தனது 4 மகன்களுக்கும் மிதிலை நகரில் திருமணம் முடித்துவிட்டு 4 மகன்களையும் மருமகள்களையும் அழைத்து கொண்டு அயோத்தி திரும்பினார். ஊரே விழா கோலம் போன்று விருந்துகள் அனைத்தும் சிறப்பாக நிறைவு பெற்றது. சில காலம் கழிந்து பரதன், சத்ருகனன் இருவரும் கேகேய நாட்டில் உள்ள தாத்தா வீட்டிற்கு செல்கிறார்கள். சுமித்திரையானவள் லட்சுமணன், சத்ருகன் இருவரையும் பெற்றெடுத்தாள். ஸ்ரீ ராமபிரானாகிய பகவானுக்கு தொன்று செய்ய லக்ஷ்மணனையும், ஸ்ரீ ராமபிரானின் பரதனுக்கு தொன்று செய்ய சத்ருகனன் என்று இருவரையும் அர்ப்பணித்தாள். பிறகு நரைகண்ட தசரத மன்னர் ஓய்வு பெற விரும்பி சுமந்திரர், விசிஷ்டர் முனிவர் போன்றவர்களை அழைத்து கலந்துரையாடினார். தர்மம், நியாயம் இவைகள் அனைத்தையும் சொல்வது எளிது, கடைபிடிப்பது கடினம். இன்பத்தில் சந்தோஷம் கொள்ளாமலும் துன்பம் வரும்பொழுது கவலை கொள்ளாமலும் ராமர் வாழ்கிறார். தங்க புதையலை வேண்டாம் என்பார்களா என்று ஆலோசித்து ஸ்ரீராமரை அயோத்திய நாட்டிற்கு மன்னராக்க முடிவெடுத்தனர். இறுதியாக தசரதரும் ஸ்ரீராமரை வேண்டி கேட்கிறார். நிலையற்ற இந்த உலகில் நிலையான இறை அனுபவத்தை உணர எண்ணுகிறேன். அதற்கு நீதான் உதவிட வேண்டும். அரச பதவி ஏற்று எனக்கு நீ உதவ வேண்டும். இதை நான் உன்னிடம் யாசகமாக கேட்கிறேன் என்று மனமுருக வேண்ட ராமரும் மறுக்க இயலாமல் ஒப்புக்கொண்டார். தசரதன் தன் உடலோடு ராமனை கட்டி தழுவி கொண்டான். இதை கம்பர் மெய்திரி இருக்கும் அலங்கல் மார்பையும் தனது தோல் மார்பு கொண்டு அளந்தான் என்றும், அன்பிரார் எல்லாம் தமக்குடையார், அன்புடையார் எல்லாம் உரியர் பிறருக்கு என்கிறார் திருவள்ளுவர். மனம் மாறிய கைகேயி. பிறகு கூனியின் விஸ்வரூபத்தினால் மனம் மாறிய கைகேயி சூறை காற்றில் விழுந்த ஆலமரம் போல், அதாவது சூறை காற்று என்பது கூனியையும் விழுந்த ஆலமரம் என்பது கைகேயையும் குறிப்பிடுகிறது. தீய மந்தரை இவ்வுரை செப்பிலும் தேவியின் தூய சிந்தை தெரிந்து கைகேயி கேட்ட 2 வரங்கள். நாதா, சம்பாசுர யுத்தத்தில் எனக்கு நீங்கள் 2 வரம் கொடுத்தீர்கள் அல்லவா? அதை இப்பொழுது தருகிறேன் என்று உறுதி சொல்லுங்கள் என்று கேட்டுவிட்டு 2 வரங்களை கைகேயி தசரத மன்னனிடம் வேண்டி பெறுகிறாள். அதில் முதலாவது, என் மகன் பரதன் நாட்டை ஆள வேண்டும் என்று கேட்டாள். அப்பொழுதே தசரத மன்னருக்கு பாதி உயிர் போய்விட்டது. 2ஆம் வரம், உன் மகன் என்று சொல்லாமலும் கோசலையின் மூத்த மகன் என்றும் சொல்லாமலும் 4வரில் மூத்த மகன் மக்கள் ஏற்றுக்கொண்ட இளவரசன் என்றெல்லாம் சொல்ல மனமில்லாமலும் சீதையின் கணவன் 7 ஆண்டுகள் கானகம் செல்ல வேண்டும் என்று 2 வரங்களை கேட்டு பெறுகிறார். கட்டளையை அறிந்த ராமரின் நிலை. கைகேயி தான் வாங்கிய வரங்கள் 2ஐயும் ராமரிடம் கூறியதும், அம்மா, தந்தை சொன்னாலும் தாங்கள் சொன்னாலும் நான் கேட்காத பிள்ளையா என்று கூறிவிட்டு தனது உயிர் தம்பியான பரதன் நாடாள போவதை என்று சற்றும் முகம் சுளிக்காமல் பெருமையாக எடுத்துக்கொண்டு, தாங்கள் வேண்டி பெற்ற 2 வரங்களையும் தந்தை கொடுத்த 2 வாக்குகளையும் நான் நிறைவேற்றுவேன் என்று கூறுகிறார். பிறகு கோசலை அம்மையாரிடம் நடந்ததை ஸ்ரீ ராமபிரார் கூறுகிறார். அம்மா, நான் கானகம் செல்ல வேண்டும், எனக்கு நல்லவை எல்லாம் கிட்ட வேண்டும் என்று சக்கரவர்த்தியார் கட்டளையிட்டுள்ளார். விஸ்வாமித்திரருடன் சென்ற சிறிது காலத்திற்கே எனக்கு நாம் பல நன்மைகளை பெற்றோம். 14 ஆண்டுகள் வனம் சென்றால் எவ்வளவு நற்செயல்கள் கிடைக்கும் என்று சொல்கிறார். கோசலை அழுகிறார். இவ்வாறு தசரதனிடம் சென்று என்ன விபரீதம் என்று கேட்க, தசரதனும் கோசலை நடக்கக்கூடாதது நடந்துவிட்டது, என்னை மன்னித்துவிடு என்று கூறி, மேலும் அன்று வனத்தில் சரவணகுமார் தந்தை எனக்கு கொடுத்த சாபம் நிறைவேறும் நாள் நெருங்கிவிட்டது என்று சொல்லி மயக்கமடைந்தார். பிறகு லக்ஷ்மணன் அங்கு வருகிறார். சுமித்திரை லட்சுமணனை அழைத்து, யாரோ வரம் கேட்டார்கள், யாரோ காட்டிற்கு செல்கிறார்கள், நீ ஏன் அவர்கள் பின் செல்ல வேண்டும் என்று கேட்காமல் சுமித்திரை சொல்கிறாள், லட்சுமணா, நீ ராமனின் தம்பியாக செல்லாதே, தொண்டு செய்யும் தொண்டனாக செல். ராமர் சீதை காட்டை விட்டு நாட்டிற்கு திரும்ப வந்தால் அவர்களுடன் வா, இல்லையெனில் அங்கேயே உன் உயிரை விட்டுவிடு என்றாள். மூது ஆனவன் முன்னம் முடிந்திடு. அதனால்தான் கம்பர் சுமித்திரையை அறத்தின் உருவம் என்கிறார். அப்பொழுது லட்சுமணன் தவக்கோலத்தோடு கானகம் செல்ல தயாராக வந்துவிட்டார்.
சீதையும் புறப்பட்டார். நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு என்றாள். ராமனை விட்டு பிரிந்திருப்பது சீதைக்கு சாத்தியமன்று. அப்படி பிரிந்திருப்பதை பற்றி மனதால் நினைக்கவும் அவளால் முடியவில்லை. உறவுகளில் மனைவியின் உறவு அலாதியானது. கணவனுக்கு நலனை வாய்க்கட்டும் கேடே வாய்க்கட்டும், அவை யாவிலும் பங்கு கொள்பவள் மனைவி ஒருத்தியே. தன்னை பகிஷ்கரிப்பதற்கான பொல்லாங்கு எதையும் தான் செய்யவில்லை என்று சீதை பரிவுடன் தெரிவித்து கொண்டாள். காடானாலும் சரி நாடாளானும் சரி மனைவியாகிய தனக்கு கணவனாகிய ராமனோடு வசித்திருப்பதுதான் உசித்தம் என்று அவள் எடுத்துரைத்தாள். ஸ்ரீராமர் இருக்கும் இடமே எனக்கு அயோத்தி என்றுரைத்தாள். பின் அந்த இரவிலேயே தமசா நதியை கடந்து ராமர், லக்ஷ்மணர், சீதா மூவரும் கானகம் சென்றனர். நன்றி.